இன்றைக்கி 10th ஸ்டாண்டர்ட் சோஷியலோட எக்கனாமிக்ஸில் இருக்க ஃபஸ்ட் லெசனோட 2 மார்க்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கலாமா? நம்ம எப்பயுமே ஷார்ட்ஸே போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால நம்ம இது ஃபுல்லாக சொல்லிக் கொடுக்கணும்னா ஒரு லாங் வீடியோ போட வேண்டியதாக இருக்கும். ஸோ நான் கூடிய சீக்கிரமே லாங் வீடியோக்கு நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறோம். இப்போ நம்ம ஒவ்வொரு கொஷின்ஸாக போய்க்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். Define national income. National income na enna appadina, national income is a measure of the total value of goods and service produced by an economy over a period of time, normally a year அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது டோட்டல் வேல்யூ ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் அப்படின்னா ஜிஎஸ்டி. சரிங்களா? டோட்டல் வேல்யூ ஆஃப் ஜிஎஸ்டி ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ஒரு எக்கானமியில் டோட்டல் வேல்யூ ஆஃப் ஜிஎஸ்டி, சரிங்களா, அதை பார்ப்பாங்க. அது ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்ப்பாங்க. ஒரு இயருக்கு எவ்வளோ அப்படின்னா அப்படி பார்த்தாங்கன்னா அதுக்கு பேர் தான் நேஷ்னல் இன்கம். சரிங்களா? நம்ம ஒவ்வொரு பொருளுக்குமே ஜிஎஸ்டி கட்டுறோம். இந்த பெண்ணுக்காக நம்ம ஜிஎஸ்டி கட்டுறோம், அண்ட் ஒரு நோட் வாங்கணுமா நம்ம ஜிஎஸ்டி கட்டுறோம். ஸோ இந்த ஜிஎஸ்டி ஒரு வருஷத்துக்கு ஒரு எக்கானமிக்கு எவ்வளோ வருது அப்படிங்கிறத பார்க்கறது தான் நேஷ்னல் இன்கம். சரிங்களா? இது காமனாக என்ன அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஜிஎன்பி. இது இன்னொரு டைப்பாகவும் சொல்லலாம், நேஷ்னல் டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட் இப்போ படித்தோம் இல்லையா, அதையும் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் இந்த கொஷினையும் சொல்லி கொடுத்துட்டு இதுக்கு நடுவில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அண்ட் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. தேங்க்யூ.